Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோல MSc Mathematics கோர்ஸ்ல இருக்க Real Analysis சப்ஜெக்ட்ல இருக்க Sequences and Series of Functions சாப்டர்ல இருக்க sections 9.1 to 9.5 வரைக்கும் இருக்கிறதுல definitions, examples and அதுல இருக்க theorems எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First section 9.1 Pointwise Convergence of Sequences of Functions. இதுல sequences of functions ஓட definition பார்க்கலாம். அதுக்கப்புறம் pointwise convergence idea நம்ம பார்க்கலாம். First வந்து நம்ம function எப்படி define பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு function எந்த functionனாலும் அதுக்கு என்ன இருக்கணும்? First domain இருக்கணும். அப்புறம் domainல இருந்து define பண்ணி rangeக்கு போற மாதிரி நம்ம define பண்ணணும். ரேஞ்ச்னாக்கா என்ன அர்த்தம்னா கோடொமைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா என்னென்ன தேவை அப்படின்னாக்க டொமைன் அண்ட் கோடொமைன் தேவை, அதாவது ரேஞ்ச் தேவை. இங்க நம்ம டிஃபைன் பண்றது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்றோம். ஏவுல டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்றது நம்ம இங்க ரியல் அனாலிசிஸ்ல டிஃபைன் பண்றோம் அப்படின்றதுனால ரியல் நம்பர்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம், சப்செட்டா எடுத்துக்கலாம் ஏவை. ஏன்றது subset of R, Rன்றது நம்மளுக்கு தெரியும் real number system minus infinity to plus infinity வரைக்கும் இருக்குது. அப்ப set of functions, sequence of functions நான் எப்படி define பண்ணிக்கிறேன் அப்படின்னா fnன்னு எடுத்துக்கிறேன். இந்த functions எப்படி define பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, function நார்மலா என்ன சொல்லியிருக்கேன் நான், domain ஒன்று இருக்கணும், range இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க domainன்றது அந்த ஏவை எடுத்துக்கலாம் and range அதாவது கோடொமைன்றது அந்த ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப function எப்படி define பண்ணியிருக்கோம், fn from a to r where a is a subset of r. இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா for each x belongs to a அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப fn of x, இந்த fn அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ல இந்த x அப்ளை பண்ணும்போது fn of x எல்லாமே எங்க போகும் அப்படின்னாக்க rக்கு போகும். ஸோ ஏன்றது டொமைனா எடுக்கும்போது டொமைன்ல இருந்து எக்ஸ்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் போது இந்த fn ஆஃப் எக்ஸ் கண்டிப்பா ஆர்ல இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இந்த இது எல்லாத்தையும் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் கர்லி பிராக்கெட் போடலாம், இல்லைனாக்க fn இந்த மாதிரி பிராக்கெட் போடலாம், அப்படி இல்லைனாக்க fn ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி இப்படியும் போடலாம். இப்படி இந்த மாதிரி மீனிங்ல நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் fn அப்படின்னு சொல்லலாம். ஃபார் n is equal to 1 to 1 வரைக்கும் அர்த்தம். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் n is equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா f1 from a to r, f2 from a to r, f3 from a to r, அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் a to ஆருக்கு நம்ம போற மாதிரி எடுத்துக்கோம். அப்ப எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒன்னா ஒரு கலெக்ஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா இதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் ஏன்னு சொல்லலாம். இத பர்டிகுலரா நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம கர்லி பிராக்கெட்ல fn இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா fn ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் fn எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா for each x belongs to a the sequence give rise to a sequence of real numbers, namely the sequence fn of x அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா சிம்பிளா நான் எப்படி எழுதலாம், fn அப்படின்னு கூட எழுதலாம். சிம்பிளா நம்ம fn அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல fn of x ன்னு கொடுத்தா x belongs to, for every x belongs to a-ன்றதை நம்ம கொடுக்கணும். So definition clear-ஆ நம்ம பார்க்கலாம். Let a is a subset of real numbers and suppose that for each n belongs to n there is a function fn from a to r. n ன்றது natural numbers 1 2 3 etc. இந்த மாதிரி போறது நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். So n ஓட வேல்யூ 1 2 3 etc. Then fn is called a sequence of functions on a. For each x belongs to a the sequence give rise to a sequence of real numbers. இதை வந்து நம்ம கர்லி பிராக்கெட்ல இல்லைன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இந்த மாதிரி நம்ம போடலாம். நோட்டேஷன் ஆத்தரை பொறுத்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த f1ல f1 f2 f3 எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்னா ஒரு கலெக்ஷன்ல கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரியல் வேலிட் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது fnன்றது எப்படி டிஃபைன் பண்ணோம்,
fn from a-லேருந்து எதுக்கு போற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, rன்ற ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு போற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுவே இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து fn from a to காம்ப்ளெக்ஸ் பிளேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளுக்கு fn from a to rன்றது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், fn from a to cன்றது காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன். அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டொமைன் வந்து ஒன்னா தான் இருக்கும். டொமைன் ஏன்றது நம்மளுக்கு ஒன்னா இருக்கும். அது வந்து ஏன்றது சப்செட் ஆஃப் ஆரா இருக்கலாம், ஏன்றது சப்செட் ஆஃப் சியா இருக்கலாம். பட் டொமைன்றது காமனா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனா போய் சேர்றது ரியலா இருந்துச்சுன்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், அண்ட் போய் சேர்றது காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுல நம்மளுக்கு காமன் டொமைன் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியலுக்கு போகலாம், இல்லைனாக்கா காம்ப்ளெக்ஸ் பிளேன் சிக்கும் போகலாம். இப்போ இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம எஃப்ன்றது ரியல் வேல்யூட் ஆர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூட்ன்றது சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், லிமிட் ஃபங்க்ஷன். அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா fn நம்ம fnறது ஜெனரலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. fn from fன்றது 1 to infinity வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை. இதுல as n tends to infinity highest value நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க அதுதான் லிமிட் ஃபங்க்ஷன் of the sequence fn அப்படின்னு சொல்லலாம். f of x is equal to limit fn of x as n tends to infinity if x belongs to s. Then fn converges pointwise to f on the set s அப்படின்னு நம்ம சொல்லலாம். fன்றது நம்மளுக்கு n tends to infinity இருக்கும்போது ஒரு வேல்யூக்கு கன்வெர்ஜ் ஆகும் இல்லையா, அந்த வேல்யூ தான் நம்ம லிமிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போறது தான் நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ் டு f அப்படின்னு சொல்லலாம். fn converges pointwise to f on the set s அப்படின்னாக்க f of x is equal to limit n tends to infinity fn of x if x belongs to s அப்படின்னு டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த f is said to be limit function of the sequence fn அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் fn எல்லாம் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே continuous at the point x naught அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா limit x tends to x naught fn of x is equal to fn of x naught. x இருக்கிறதுல x naught நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது fn of x naughtன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அப்படி ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சது அப்படின்னா அது வந்து fn is continuous at x naught அப்படின்னு சொல்லலாம். அப்படி இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஜெனரலைஸ் பண்ணி எழுதும்போது லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஐடியாவே யூஸ் பண்ணி எழுதலாம். லிமிட் x tends to x naught லிமிட் n tends to infinity fn of x இல்ல லிமிட் n tends to infinity லிமிட் x tends to x naught fn of x இப்படின்னு எழுதலாம். லிமிட் n tends to infinity fn of xன்றது நம்மளுக்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸா இருந்துச்சு அப்படின்னா இது fn of x எல்லாமே எதுக்கு போயிடும், நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆகும் பாயிண்ட் வைஸ் டு f of xன்ற ஒரு வேல்யூக்கு போகும். ஸோ இந்த இதுல நம்மளுக்கு x tends to x naught போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், f of x naught கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதலாம். f is continuous at x naughtன்றத இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் ஐடியாவை யூஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிட் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா we get limit x tends to x naught limit n tends to infinity fn of x is equal to limit n tends to infinity limit x tends to x naught fn of x ன்னு எழுதலாம். இப்போ செக்ஷன் 9.2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், a sequence of continuous functions whose limit function is discontinuous. அதாவது நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. எப்படி டிஃபைன் பண்ணோம், fn of x இல்லைன்னா fn அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸா இருக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். fn of x is equal to x power 2n divided by 1 plus x power 2n. x belongs to R, n is equal to 1, 2, 3, etc. இப்போ இதெல்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். கண்டினியூஸ்க்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. லிமிட் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கும்போது as n tends to infinity fn of x is equal to f of x. Limit of the function sequence of functionsன்றது limit n tends to infinity fn of x is equal to f of x.
இதுல x ஓட வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல நம்மளுக்கு 0, x is equal to 1 இருக்கும்போது நம்மளுக்கு 1/2. அப்படியே x-க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1 divided by 2 கிடைக்கும். x greater than 1 எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 1. இந்த வேல்யூல x greater than 1, x less than 1, x is equal to 1ல நம்ம இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு as n tends to infinity அப்ளை பண்ணீங்கன்னா we get a 0 if mod x is less than 1. If mod x is equal to 1 னா the limit value is 1/2, and if mod x is greater than 1 இருந்துச்சுன்னா the limit function value is 1. So each fn of x is continuous on R, but the limit function f is discontinuous at x is equal to 1 and x is equal to -1. So நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்க x ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது ஒரு ஆன்சர், நெகட்டிவா ஒரு ஆன்சர், இல்ல ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஒரு ஆன்சர். 3 இது டிஃபரெண்ட் ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு. So f is discontinuous at x is equal to 1 and x is equal to -1 சொல்லிடலாம். இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிமிட் ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் லிமிட் வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கு லிமிட் ஆஃப் தி இன்டர்வலும் இன்டர்வல் ஆஃப் தி லிமிட்டும் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்டர்வலுக்கு நம்ம லிமிட் எடுக்கிறதும் அண்ட் லிமிட் வேல்யூக்கு இன்டர்வல் எடுக்கிறதும் நம்மளுக்கு சேமா இருக்காது அப்படின்றது தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா fn of x is equal to n square x into 1 minus x whole power n. x belongs to R, n is equal to 1, 2, 3, etc. இப்போ இதுல x lies between 0 and 1 இருக்கும்போது f of x, limit of the function எப்படி எடுத்துக்கலாம்? f of x is equal to limit n tends to infinity fn of x. So n tends to infinity நம்ம போடும்போது ஆன்சர் 0. 0 to 1. இப்போ லிமிட் போட்டேன். அடுத்தது இன்டர்வல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இன்டர்வல் 0 to 1 f of x dx is equal to 0. அதாவது லிமிட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்? லிமிட் எடுத்ததுக்கு இன்டரேஷன் போடுறேன். ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? 0. லிமிட் வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு 0. அப்புறம் இன்டரேஷன் நம்ம வேல்யூ போட்டோம் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த கேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்வல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணி அது ரெண்டும் சேமா வந்துதா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இன்டர்வல் வேல்யூ 0 to 1 fn of x dx is equal to இங்க கொடுத்துருக்கிற fn of x எழுதிக்கலாம். n square x 1 minus whole x power n dx. இப்போ n square இதுல tன்றது நான் 1 minus x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப tன்றது 1 minus x ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா t is equal to 1 minus x அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்டிடியூஷன்ல எப்படி வரும்னாக்க அப்ப x-க்கு 0 போடும்போது t-க்கு 1 and x-க்கு 1 போடும்போது t-க்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல n ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் டி இன்ட்டு டி பவர் n கிடைக்கும். அப்ப 1 மைனஸ் டி இன்ட்டு டி பவர் nன்றத உள்ள நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இன்ட்டு டி பவர் n, டி இன்ட்டு டி பவர் n. அப்ப டி பவர் n மைனஸ் டி பவர் n பிளஸ் 1 இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். இது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இன்டரேஷன் ஃபார்முலா. டி பவர் n-க்கு இன்டரேட் பண்ணும்போது டி பவர் n பிளஸ் 1 டிவைட் பை n பிளஸ் 1. செகண்ட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா டி பவர் n பிளஸ் 1-க்கு இன்டரேட் பண்ணீங்கன்னா டி பவர் n பிளஸ் 1 plus 1 divided by n plus 2 கிடைக்கும். So இந்த இதுல பாத்தீங்கன்னா லிமிட் வேல்யூ 0 and 1 அப்ளை பண்ணும்போது we get n square divided by n plus 1 minus n square divided by n plus 2 ஆன்சர். இந்த எல்லாத்தையும் நம்ம LCM எடுக்கும்போது n plus 1 into n plus 2 எடுக்கும்போது மேல வந்து n square ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம இன்டரேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? லிமிட் அப்ளை பண்ண போறோம். அப்ப இன்டர்வல் வேல்யூக்கு லிமிட் அப்ளை பண்றேன். ஆல்ரெடி நம்மளுக்கு இன்டர்வல் வேல்யூக்கு நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? n ஸ்கொயர் டிவைடட் பை n பிளஸ் 1 இன்ட்டு n பிளஸ் 2 கிடைச்சிருக்கு. இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்றேன். மேல n ஸ்கொயர் கீழே நான் n ஸ்கொயரை காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா we get லிமிட் வேல்யூ இஸ் 1ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு லிமிட் எடுத்துட்டு இன்டரேஷன் போட்டது இந்த ஆன்சர், அண்ட் இப்போ வந்து இன்டரேஷன் எடுத்துட்டு லிமிட் போட்டது இந்த ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட் எடுத்துட்டு இன்டரேஷன் போட்டது 0. இப்போ நம்ம இன்டரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் இஸ் 1. ஸோ ரெண்டும் நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கனால ரெண்டு ஆன்சரும் நாட் ஈக்குவல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்.
இப்போ next example, a sequence of differentiable functions with limit 0 for which fn dash diverges. அதாவது differentiable functions நம்ம ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு லிமிட் 0ன்னு கிடைக்கும். பட் அதோட டெரிவேட்டிவ் fn dash வேல்யூ டைவர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் இந்த எக்ஸாம்பிளோட கான்செப்ட். இப்போ இங்க வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க, fn of x is equal to sin nx divided by square root of n if x belongs to R, n is equal to 1, 2, 3, etc. இப்போ இதுக்கு லிமிட் என்னன்னு சொல்லிட்டாங்க 0. இப்போ இங்க லிமிட் 0 வருதான்னு பார்க்கலாம். லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், n tends to infinity லிமிட் அப்ளை பண்ணலாம். fn of x is equal to n tends to infinity போடும்போது கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஆன்சர் இஸ் 0. ஸோ fn dash of x அப்படின்றது இதுக்கு நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்டூ காஸ் nx இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல fn dash of x க்கு நம்ம திருப்பி லிமிட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட ஆன்சர் இஸ் நாட் in finite form. So limit n tends to infinity fn dash of x does not exist for any x அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். Next section 9.3, definition of uniform convergence. Let fn be a sequence of functions which converges pointwise on a set S to a function, limit function f இருந்துச்சு அப்படின்னா pointwise convergence அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்பதானே ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி டிஃபைன் பண்ணீங்க, எஸ்ல இருந்து ஆருக்கு போற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். எஸ்ன்றது நம்மளுக்கு சப்செட் ஆஃப் ஆரா இருக்கும். இப்ப இதுல இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு எடுக்கிறோம். எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு fn of x டிஃபைன் பண்றோம். அப்ப ஒரு பாயிண்ட் x belongs to s-க்கு நம்ம லிமிட் அப்ளை பண்றோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிட் அப்ளை பண்றோம். லிமிட் n tends to infinity-ன்னு. அப்ப we get அந்த லிமிட் ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்கும், f of x-ன்னு கிடைக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். எந்த பாயிண்ட்டுக்கு, எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம கன்வர்ஜ் ஆகுதுன்றதுக்கு இந்த லிமிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்தது அப்படின்னா இதை வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் ஐடியா சொல்லுவோம். இதுவே நம்ம எஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் இன் எஸ்க்கு இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் சொன்னோம் அப்படின்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். அதுவே அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் அந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் பாயிண்ட் எக்ஸ் இன் எஸ் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் n டிபெண்ட் ஆன் போத் எக்ஸ் அண்ட் எப்சிலான். எக்ஸி எப்சிலாங்கே டிபெண்ட் பண்ணி ஒரு என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். n கிரேட்டர் தேன் என்னன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா fn of x modulus of fn of x minus f of x is less than epsilon. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாக்க இந்த செட் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆன் S ன்னு சொல்லிடலாம். If the same n works equally well for every point in S, எல்லா பாயிண்ட் இன் எஸ்க்கும் நம்ம இந்த n வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா the convergence is said to be uniform convergence defined on S அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு சொல்லும் போது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ், அதுவே அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலா நம்ம டிஃபைன் பண்ற டெஃபினிஷன் மாதிரி தான். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 அண்ட் நம்ம சூஸ் பண்ற n தேர் எக்ஸிஸ்ட் nன்றது எக்ஸையும் எப்சிலாங்கையும் டிபெண்ட் பண்ணி வர்ற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா மாட் fn of x minus f of x is less than epsilon இந்த கண்டிஷன் வந்ததுனாக்க இந்த கன்வர்ஜென்ஸ் இஸ் said to be யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் பேசணும் அப்படின்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ், அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் பேசணும் அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இப்போ டெஃபினேஷன் நம்ம கிளியரா பார்க்கலாம். A sequence of functions is said to converge uniformly to f on a set S if for every epsilon greater than 0 there exists n depending on epsilon such that n greater than n implies that modulus of fn of x minus f of x is less than epsilon for every x in S. For every x in S. இதுதான் மெயின் கண்டிஷன் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்க்கு. ஸோ fn எல்லாமே நம்மளுக்கு
Fn converges to F uniformly to N. Uniformly on S அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா for all x belongs to S. For all x belongs to S க்கு என்ன கண்டிஷன் நம்மளுக்கு satisfy பண்ணும்? For every epsilon greater than 0, there exists n depends on epsilon, n greater than n எடுக்கும்போது mod Fn of x minus f of x is less than epsilon. இப்படி வந்துச்சு அப்படின்னாக்க the convergence is said to be uniform convergence. So இதை சிம்பிளா நம்ம Fn converges to F uniformly on S ன்னு எழுதலாம். இவ்வளவு பெரிய கண்டிஷனை நம்ம எழுதும் போது Fn of x minus f of x is less than epsilon. இந்த கண்டிஷன் எழுதுறதுக்கு பதிலா சிம்பிளா Fn converges to F uniformly on S. மெயின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இங்க for every x belongs to S ஆ இருக்கும்போது எல்லா பாயிண்ட்டுக்கும் எஸ்ல இருந்து எடுக்கும் போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட நோட்டேஷன் இது எப்படி வரும் அப்படின்னாக்க Fn of x எல்லாமே லைஸ் பிட்வீன் f of x minus epsilon and f of x plus epsilon. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் பவுண்டட், யூனிஃபார்ம்லி பவுண்டட். அப்ப if there exists a constant m greater than 0 such that mod Fn of x is less than or equal to m, இங்கேயும் வந்து for all x in S, for all n value. இப்போ எல்லா values of n க்கும் எல்லா values of x in S ஆ இருக்கும்போது condition the mod value is less than or equal to some constant அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இதை uniformly bounded on S ன்னு சொல்லலாம். For all x in S and for all n அப்படின்னு சொல்லலாம். ஒரு particular point மட்டும் அப்படின்னாக்க for some x belongs to S ன்னு மட்டும் வரும். அது நார்மலா சொல்ற bounded condition. இப்போ நம்ம யூனிஃபார்ம்லின்ற கண்டிஷன் சேர்க்கும் போது அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் பேசணும். அப்ப x for all x belongs to S ஆ இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் பண்ணிருக்குமோ அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆன் S ன்னு சொல்லலாம். A sequence Fn is said to be uniformly bounded on S if there exists a constant m greater than 0 such that mod Fn of x is less than or equal to m for all x in S and all n. The number m is called a uniform bound for the sequence of functions. இந்த mன்றது காமன் பவுண்டா இருக்கும், யூனிஃபார்ம் பவுண்டா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. If each individual function is bounded அப்படின்னா if Fn converges to F uniformly on S ஆ இருந்ததுன்னா then it is easy to prove that Fn is uniformly bounded on S. அது uniformly convergent ஆ இருந்துச்சு அப்படின்னா and எல்லா ஃபங்க்ஷனும் தனித்தனியா பவுண்டடா இருந்துச்சுனாக்க நம்ம ஈஸியா வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆன் S ன்னு சொல்லிடலாம். இப்போ Cன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட், அதாவது லிமிட் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா லிமிட் extends to C, limit n tends to infinity, Fn of x is equal to limit n tends to infinity, limit x tends to C, Fn of x அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் Fn is sufficient but not necessary to transmit continuity from the individual terms to the limit function. அதாவது நம்மளுக்கு கன்வர்ஜென்ஸா இருக்கிறது எல்லாமே யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கன்வர்ஜென்ஸா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் 9.4 யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. அதாவது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸுக்கும் கண்டினியூட்டிக்குமான ரிலேஷன்ஷிப்பை இந்த தியரம் 9.2ல நம்ம பார்க்கலாம். இப்போ 9.2ல பாத்தீங்கன்னாக்க Fn converges to F uniformly on S. Second condition பாத்தீங்கன்னா Fn is continuous at the point C of S. அப்படி இருந்துச்சு அப்படின்னா F limit function F is continuous at C. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Fn converges to F uniformly on S. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, செகண்ட் கண்டிஷன் Fn எல்லாமே continuous at Cன்ற பாயிண்ட். ஸோ continuous at C.
தேர்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம தென் எந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க தென்னுக்கு அப்புறம் இருக்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். தென் தி லிமிட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் சி, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப் எல்லாமே கண்டினியூஸ் அட் சி, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கண்டினியூஸ் அட் சி. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுன்றது ஐடியா வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். fn converges to f uniformly அப்படி f uniformly to f அப்படின்னாக்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஐடியா. ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் than 0, for every epsilon greater than 0 there is an m such that n greater than or equal to m இருக்கும்போது fn of x minus f of x is less than epsilon. less than epsilon க்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன், less than epsilon by 3 ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா less than epsilon by 3 is also less than என்னதான் நம்மளுக்கு epsilon. நான் அதனால epsilon ன்னு எடுத்துக்க பதிலா அக்யூரேட்டா epsilon by 3 ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, fn is continuous at c. fn is continuous at cன்றதுக்கு நம்ம இங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா fm ன்னு எடுத்துருக்காங்க. இங்க fn நம்ம கொடுத்துருக்கிறது fn continuous at c. இங்க n is greater than or equal to m ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால அக்யூரேட்டா நான் fm அப்படின்னு எடுத்துக்கிறேன். fm எல்லாமே continuous at c அப்படின்னாக்க there is a neighborhood b of c such that x belongs to b of c intersection s implies mod fm of x minus fm of c is less than epsilon. இங்கே less than epsilon க்கு பதிலா நான் அக்யூரேட்டா epsilon by 3 ன்னு எடுத்துக்கிறேன். epsilon by 3 is also less than epsilon தான். So நம்ம ரெண்டு கண்டிஷனுக்குமான ஐடியா எழுதிட்டோம். fn converges to f uniformly அப்படின்றதுக்கு mod fn of x minus f of x is less than epsilon by 3. Second condition fn continuous at c க்கு இங்க fm n is greater than or equal to m ன்றதுனால fm is continuous at c க்கு mod fm x minus fm c is less than epsilon by 3. இப்போ என்ன நான் ப்ரூவ் பண்ணோம், இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்க f is continuous at c. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே fn converges to f uniformly, fn converges at continuous at c அப்படின்றது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் fn பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது f is continuous at c. f continuous at c னா என்ன ப்ரூவ் பண்ணோம், mod f of x minus mod f of x minus f of c is less than epsilon னு சொல்லும். ஸோ mod f of x minus f of c ல ஒரு fm நான் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், fm of x ஆட் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு fm of c நான் add and subtract போட்டுக்கிறேன். ஸோ அப்ப எப்படி வரும் அப்படின்னாக்க இந்த கேஸ்ல mod f of x fm of x நான் add and subtract கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி add and subtractல fm of c நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்க லாஸ்ட்ல நம்ம as usual c இருக்கு, நம்மளுக்கு 6 டேர்ம் இருக்கு. 6 டேர்ம் நம்மளுக்கு பை யூசிங் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரெண்டு டேர்மா நான் பிரிச்சுக்கிறேன். ரெண்டு டேர்மா நம்ம பிரிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் f of x minus fm of x, செகண்ட் டேர்ம் fm of x minus fm of c, தேர்ட் டேர்ம் fm of c minus f of c போட்டிங்க அப்படின்னா மூணுத்துக்கு நம்ம எப்சிலான் பை 3ன்றது மேல இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டும் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணும்போது 3 எப்சிலான் பை 3 கிடைக்கும் போது எப்சிலான் பை 3 பிளஸ் எப்சிலான் பை 3 பிளஸ் எப்சிலான் பை 3ன்னும் போது ஒண்ணுக்கும் நம்மளுக்கு எப்சிலான் பை 3 கிடைக்கும். எப்சிலான் பை 3 வந்து 3 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ 3 கேன்சல் பண்ணிட்டு போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் இஸ் லெஸ் than எப்சிலான் கிடைச்சிடும். அப்ப லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, f of x minus f of c is less than epsilon அப்படின்ற ஆன்சர் வந்துட்டதுனால f is continuous at c ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். Next section 9.5, the Cauchy condition for uniform convergence. Let fn be a sequence of functions defined on a set S. There exists a function f such that fn converges to f uniformly on S if and only if the following condition is called the Cauchy condition. Satisfied, for every epsilon greater than 0, there exists an n such that m is greater than n and n is greater than n implies fm of x minus fn of x mod fn of x minus fm of x is less than epsilon for every x in S.
இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல if and only if ன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. if and only if அப்படின்னாக்க ஒரு சைடை அசைன் பண்ணிட்டு இன்னொரு சைடை ப்ரூவ் பண்ணணும், இன்னொரு சைடை அசைன் பண்ணிட்டு இன்னொரு சைடை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சைடு அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க fn converges to f uniformly on s ன்னு எடுத்துட்டு அந்த காஷி கிரைட்டீரியானை நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து fn converges to f uniformly on s அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கான கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். mod fn of x minus f of x is less than epsilon எடுத்துக்கலாம். இங்க epsilon by 2 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா epsilon by 2 is also less than epsilon தான். அதனால ஃபர்ஸ்ட் வந்து fn converges uniformly on e to f ன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா mod fn of x minus f of x is less than epsilon by 2. அதே மாதிரி fnக்கு சொன்ன மாதிரி m is greater than nக்கு எடுக்கும்போது இந்த கண்டிஷன் n இருக்க இடத்துல m அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா mod fm of x minus f of x is less than epsilon by 2 ன்னு எழுதிக்கலாம். இப்ப நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணோம். fn of x minus fm of x is less than epsilon. அப்ப லெஃப்ட் சைடுல நான் என்ன எழுதிக்கிறேன், காஷி கிரைட்டீரியன்ல இருக்க fn of x minus fm of x எழுதிக்கிறேன். ரைட் சைடுல add and subtract f of x ன்றதை நான் போட்டுக்கிறேன். அப்ப minus f of x plus f of x. இப்போ by using அந்த triangle inequality அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை நான் கம்பைன் பண்ணிக்கிறேன், ரெண்டாவது ரெண்டு டேர்ம் அடுத்த ரெண்டு டேர்மையும் ஒன்னா கம்பைன் பண்ணிக்கிறேன். So less than or equal to mod fn of x minus f of x plus mod fm of x minus f of x. First condition நம்மளுக்கு epsilon by 2, second condition epsilon by 2. So 2 times epsilon by 2 ன்னும்போது answer is epsilon. So left side la mod fn of x minus fm of x is less than epsilon வந்துருச்சு. So நம்மளுக்கு fn converges to f uniformly on s ன்னு எடுத்துட்டு இந்த காஷி கிரைட்டீரியனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். இப்போ அடுத்தது சஃபிஷியன்ட் பார்ட் பார்க்கலாம். சஃபிஷியன்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த காஷி கிரைட்டீரியனை சாட்டிஸ்ஃபை பண்றதா எடுத்துக்கிட்டு fn converges to f uniformly on s ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ சஃபிஷியன்ட் பார்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், காஷி கிரைட்டீரியனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணோம், fn converges to f uniformly on s ன்றதை ப்ரூவ் பண்ணோம். இப்போ காஷி கிரைட்டீரியன் என்ன நம்மளுக்கு fn of x minus fm of x is less than epsilon for all n, m is greater than n, x belongs to e ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுல fn of x ன்றது காஷி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அப்ப காஷி சீக்வன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ்ல எடுக்கும்போது கன்வர்ஜென்ட்டா இருக்கும். ஸோ fn of x எல்லாமே நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆயிருக்கும்னாக்கா அதுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், லிமிட் ஃபங்க்ஷன் f of x. இப்போ லிமிட் fn of x is equal to f of x as n tends to infinity. So என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா fn converges to f uniformly on s ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த கேஸ்ல நம்ம காஷி கிரைட்டீரியாவில் fn of x minus fm of x அப்படின்றத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா m is equal to n plus k ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா fn of x minus fm பதில் n plus k of x ன்னு எழுதிக்கிட்டு இதுல லிமிட் k tends to infinity ன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து fn of x இதுல k tends to infinity போடும்போது நம்மளுக்கு லிமிட் எதுக்கு போகும், லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x க்கு போயிடும். ஏன்னா எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அதான் காஷி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ல எடுக்கும்போது அது கன்வர்ஜென்ட்டா இருக்கும்ன்றதுனால fn plus k ன்றது as k tends to infinity இருக்கும்போது f of x க்கு கன்வர்ஜ் ஆயிடும். So mod fn of x minus f of x is less than epsilon by 2. So n is greater than m இருக்கும்போது mod fn of x minus f of x is less than epsilon for all x in s ன்னு எழுதிக்கலாம். So இதை வச்சு என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம்னா fn converges to f uniformly on s அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம நெசசரி பார்ட்ல என்ன சொன்னோம் அப்படின்னா fn converges to f uniformly on s ன்னு எடுத்துட்டு காஷி கிரைட்டீரியன் fn of x minus fm of x is less than epsilon கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் பார்ட் சஃபிஷியன்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா காஷி கிரைட்டீரியா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம், fn converges to f uniformly on s ன்ற ஐடியா ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். டாம் எம் அப்போஸ்டல் புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. Thank you for watching.